வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் சானாசினி பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறோம். இது வந்து எபிசோட் 28வது எபிசோட். போன வாட்டி நம்ம வந்து டீசலை பற்றி பேசணும், டீசல் சப்சிடியை பற்றி பேசணும். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து ஒரு முக்கியமான நாட்டில் 2 விஷயம் வந்து நம்ம நாடை பாதிக்கிற மாதிரி இருக்கிற 2 விஷயத்தை நான் வந்து இன்றைக்கி நான் சிவராஜ் சந்திரன், என்னோட எப்போதும் போல். வணக்கம், நான் சிவமுருகன் பாண்டியன். வணக்கம். எப்போதும் போல் நீங்கள் வந்து மறந்துடாமல் இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் இது தொடர்ந்து நம்ம வந்து 28வது எபிசோட் வரைக்கும் செஞ்சிட்டோம். நான் பொதுவாக நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னது நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கீங்க பாட்காஸ்ட்டில், ஒரு விஷயத்தை வந்து நம்ம அழகாக எலோபரேட் பண்ணி விளக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அதனால் வாழ்த்துக்கள் டாக்டர் ஆஃப் உங்களுக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இதை முயற்சி பண்ணியிருக்கோம். இது தொடர்ந்து 100-200ன்னு கொண்டு போகணுன்னு இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சிந்தனையில் இருக்கோம். ஓகே ப்ராஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ராஃப், நல்லா இருக்கேன். என்னது இன்றைக்கி வந்து நம்ம வந்து 2 டாபிக் பேச போகிறோம். பிரிக்ஸ், அப்புறம் பிரிக்ஸ் அண்ட் ஆல்சோ அபவுட் வேர்ல்ட் காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங்கை பற்றி பேச போகிறோம். ஸோ பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஜஸ்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ப்ராஃப். என்னென்னா, பிரிக்ஸ் என்பது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அது வந்து ஒரு இக்கனாமிக் கொல்யூஷன் அலையன்ஸு. இப்போ G7 இருக்கிற மாதிரி இது வந்து எது வந்து யூஎஸ் சேங்ஷன் பண்ணுறாங்க, யூஎஸ்கோட பாலிசி, அந்த யூஎஸ் டாலரில் ட்ரேட் பண்ணுறது வந்து அவங்க டிஸ்அக்ரி பண்ணுறாங்களோ அவங்களாம் சேர்ந்து ஒரு கொலிஷன், ஒரு அலையன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் வந்து ஈக்குவலி பிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்காவோட பாப்புலேஷனால டோட்டலாக வந்து குறாங்க 3.5 பில்லியன், அபவுட் 45% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன். இது வந்து எக்ஸிஸ்டிங். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து சேர்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க, இன்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட்லி சேர்ந்தது வந்து ஈஜிப்ட், இத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, UAE எல்லாமே. அர்ஜென்டினா வந்து டிசைட் பண்ணாங்க. பட் பிகினிங் ஆஃப் அந்த 11th hour வந்து அவரோட பிரசிடென்ட் ஹபியர் மிலே வந்து அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து பிரிக்ஸில் சேர மாட்டோம், நாங்கள் வந்து யூஎஸ் கூட தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு, எங்களோட இக்கனாமிக் இது வந்து சர்வைவல் வந்து எங்கள் யூஎஸ் கூட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேட்டாங்க. இப்போ மலேசியா ரீசன்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா சைனா வரும்போது நம்ம அவங்க பிரதமர்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் வந்து பிரிக்ஸில் சேர்றதுக்கு தயாராக இருக்கோம், முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இக்கனாமி பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, அந்த டோட்டல் இக்கனாமி பார்த்திங்கன்னா இட்ஸ் அபவுட் 30 over million, to be precise 30.9 trillion. இட்ஸ் அபவுட் 29% ஆஃப் த குளோபல் எக்கனாமி வந்து பிரிக்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டில் G7 கம்பேர் பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்குது இப்போதைக்கு. பட் கோல்ட்மேன் சாட்ச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2050 ப்ராஃப் இவங்க வந்து 189% இன்க்ரீஸ் ஆயிரும். G7 only will remain about 57. மீன்ஸ் இது ஒரு பெரிய எக்கனாமி ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன் பிட்வீன் we don't know what will happen. Another change of policy, change of course geopolitics in அந்த ரீஜனில் அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா இந்த பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 45% வேர்ல்ட் ஆயில் சப்ளை வந்து க்ரூட் ஆயில் சப்ளை ப்ரொடக்ஷன் இது வந்து பை இந்த பிரிக்ஸ் நேஷன் சேர்த்து தான். ஸோ என்ன நினைக்கிறீங்க ப்ராஃப்? மலேசியா பிரதமர் சொன்னது பிரிக்ஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், அந்த கொல்யூஷனை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது, வாட் யூ திங்க், என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் நெக்லெக்டிங் G7, APEC or any other groups. அவர் பார்க்குறது பார்த்தீங்கன்னா just expanding Malaysia's position within other new powers, superpowers in the world. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா we are not only looking at Latin America, Brazil, we are also looking at Russia, India, China, South Africa. Then Middle East நீங்கள் பார்த்தீங்கன்னா recently ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த Egypt, South Arabia, and also to one extent UAE as well. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா Malaysia can reposition themselves again
not only regionally, ASEAN level, but also globally. என்னன்னா to what extent America is willing to look at Malaysia not as a small country which threats the others, but also willing to align themselves with the other superpowers. So இங்கே தான் I think the charisma, the credibility of PM plays a very important role to ensure that it doesn't affect. Although we are trying to move towards the new movement, at the same time we are not living away from the previous political, economic collaboration that we had. At the end, we do not want to make a decision when these superpowers might become threat to the world. ஆமா. Malaysia have to choose a position. நான் நினைக்கிறேன் இப்போ இருக்க சூழ்நிலை வந்து மேபி பிரதமர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி இதை வச்சு நம்ம எக்கனாமிக் க்ரோத் பண்ணலாம். Also to build the confidence among the nations, among the neighboring countries, Right. and also the others. It's good actually நீங்கள் பார்த்தீங்கன்னா expand our economy position. Also a lot of opportunities to ensure that it will boost our economy cooperation with the others. ப்ராஃப் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் இருக்கோம், ஒரு நியூட்ரல் நேஷனாக இருக்கோம். தட் மீன்ஸ் வி ஒர்க் யூஎஸ் கூட வேலை செய்கிறோம், ரஷ்யா கூட வேலை செய்கிறோம், சைனா கூட வேலை செய்கிறோம். நம்மளுக்கு அந்த இஷ்யூ அந்த பிசைட் த வாட் யூ கால் அந்த அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ நம்மளுக்கு இல்லை, ப்ரெஷர் இல்லை. தட் மீன்ஸ் வி ஆர் ஃப்ரீ டு ஒர்க் வித் எனி ஒன். வி ஒர்க் இண்டிபெண்ட்லி, எல்லாத்துக்கூடய வேலை செய்கிறோம். பட் நீங்கள் இந்த அலையன்ஸை நீங்கள் வந்து ஓப்பன்லி டிக்ளேர் பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து வி வாண்ட் டு பி மெம்பர் இன் பிரிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோன்ட் யூ லிமிட் யுவர் செல்ஃப் எக்கனாமிக் அந்த பொட்டென்ஷியலை? அஸ்யூமிங் லைக் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இப்போ செமிகண்டக்டர் வந்து இப்போ வந்து ஒரு மெயின் எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டராக போயிட்டு இருக்கு ஜிடிபிக்கு அபவுட் 7% நாட்டுக்கு. ஸோ இப்போ இந்த எடுக்கிற முடிவுனால யூஎஸோ இல்லை தைவானோ அவங்க வந்து இந்த செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது நாட்டில் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன். sanction இல்லை, sanction is a bit harsh, but indirectly they try to find what you call US friendly countries, போனாங்களே neighboring countries like Thailand, Vietnam and so on, Indonesia for that matter. So don't you think we are risking, we are taking risk? I mean like PM கொடுத்த what you call statement, don't you think it's a bit risky for us? He's not leaving the other groups. As far I know, he's trying to expand Malaysia's position without leaving the other membership within, for example, APEC or to an extent ASEAN Plus 3 or the other big Trans-Pacific the agreement. Asia Pacific of that, but we are also looking at why not we expand. நான் நினைக்கிறேன் பிரதமரோட தாட்ஸ் வந்து let's expand Malaysia ஓட relationship position without leaving the strong relationship that we have with US and others. US வந்து our main economy what they call partnership. Definitely அது வந்து we cannot leave away. But I think he's looking at multilateral relationship rather than bilateral. Why not we move multilaterally with the others in order to the change globally and also regionally. Yes, there's a risk, definitely. US might be thinking that, why Malaysia is getting closer to China, Russia, India. And I think the main player in BRICS are the three superpowers, especially China, India, and also Russia. Without leaving aside Brazil or South Africa. ஆனால் நீங்கள் in a broader perspective பார்த்தீங்கன்னா, other nation also are interested to become member of BRICS, which they see as the future. So maybe Malaysia would have forecast, நீங்கள் சொன்ன மாதிரி 2050, maybe this would be one of the biggest group that is able to collaborate, cooperate, and also have a strong ties between the countries. A lot that Malaysia can benefit out of it
beside the other association or also groups that we belong to, I think Dato Sri Anwar would have made the calculation. But again, whether his successor coming 5-10 years will continue with these ideas, it depends. How the political climate changes, the economic situation, whether it is still the same, whether we will have pressure regionally, because Thailand also applied to become member of BRICS. Yeah. So maybe in future we may see Singapore, Philippines, Vietnam also follow through the others to go into this bigger group, which they may see as an alternative. நான் நினைக்கிறேன் this is an alternative to maybe balance the other superpowers in order to make sure that we are not left behind, but we can move together forward. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃப் பிரிக்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ரஸில் இருந்துச்சு. இட் வாஸ் ஸ்டார்டட் வித் வெரி ஃபியூச்சரிஸ்டிக் வெரி ப்ராமிசிங் வாட் யூ கால் இன்டென்ஷன். பட் வென் ரஷ்யா வந்து வாக் போன கையோடைய அந்த பிரிக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா இட் கிவ்ஸ் யூஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ் சேங்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் த த்ரெட் ஸ்டில் கோன். பட் முந்தியுள்ள வளர்ச்சி வந்து அந்த ஜிடிபி வளர்ச்சி வந்து ரஷ்யாவில் இப்போ இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் வார்னால இந்த சேங்ஷன்னால எம்பாகோ நிறையா விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறனால. ஸோ இந்த டைமில் போய் மலேசியா போய் அனௌன்ஸ் பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. பிரிக்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் வில் இன்க்ரீஸ் எஃப்டிஐ ஏன்னோ ஒரு பூஸ்ட் எக்கனாமிக் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதே சமயத்தில் ஆஃப்கோர்ஸ் இட் வில் பி அ குளோபல் வாய்ஸ். நோ ஒரு பெரிய வாய்ஸாக இருப்போம் நம்ம கம்பேர் வித் நம்மளுக்குள்ளே இது பண்ணுறதுக்குள்ள ஒரு குளோபல் வாய்ஸாக இருப்போம். அப்புறம் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்ஸு, டாக்கிங் அபவுட் பேலன்ஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல். அப்புறம் வந்து ரொம்ப யூஎஸ் ரிலை பண்ணி உள்ள எக்கனாமி இல்லாமல் நம்ம ஓட்டுணும். பட் ஓகே, பட் டோன்ட் யூ திங்க் தட் இந்த மூவ் வந்து ஐ வுட் சே திஸ் இஸ் குவைட் ஐ மீன் லைக் ஆஃப்கோர்ஸ் இது வந்து நீங்கள் வந்து ஒன் பேப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்கனாமிக் அலையன்சஸ் தான். G7, APEC, வாட் யூ கால் பிரிக்ஸ் எல்லாம். பட் ஆக்சுவலி இன்னும் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா யார் இவங்க மெம்பர் இந்த கண்ட்ரி இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க ஐடியாலஜிக்கலி they are separated. ஐடியாலஜிக்கலி இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி இருக்கிற ஒரு ரெண்டு நாடுங்க தான் இதில் வந்து மெயினான பிளேயராக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வந்து நியூட்ரலாக என்னோட பார்வையில் ஐ தாட் we should have maintained neutrality. That means we of course இப்போயும் currently we are doing business with Russia, Brazil, இந்தியா கூட ஒரு நல்ல ட்ரேட் பார்ட்னர் இருக்கோம், நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்ல பொட்டென்ஷியலான மார்க்கெட். சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய எக்கனாமி. அது ஃபோக்காஸ் வந்து கோல்டன் செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவனோட எக்கனாமி வந்து 300% by 2050 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் சவுத் ஆஃப்ரிக்காவோட. ஸோ இட்ஸ் குட், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது தான். பட் என்னன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்மளுக்கு உள்ளுக்கே இவ்வளோ அந்த இப்போ நம்ம சூழ்நிலை பார்த்தோமோ நம்ம வந்து வி ட்ரை டு இன்க்ரீஸ் அவர் ஜிடிபி டு ஸ்டேபிள் த இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைக்கிறதுக்கு. அதே சேம் டைம் நவ் ப்ரைஸ் ஹைக் டியூ டு த டீசல் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த டைமில் வந்து நான் ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் பெட்டர் ஃபோக்கஸ்ட் ஆன் டொமெஸ்டிக் என்ஹான்ஸ்மெண்ட், டொமெஸ்டிக் இஷ்யூஸ் லைக் ஹவு அந்த காஜி ப்ரோக்ரெசிவ். நீங்கள் வந்து டீசல் விலை ஏற்றுனாங்க அன்றைக்கி. அதோட இம்பேக்ட் ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் நம்மளோட வருமானம் இந்த இண்டிவிஜுவலோட இன்கம் ஏறாதனால தான் அது ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து டாசார் அந்த ப்ரோக்ரெசிவ் காஜி ரஃபீசி சொன்ன மாதிரி அதை செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் அந்த இன்க்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா தென் சஸ்டெயின் பண்ண முடிச்சுன்னா தென் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸை வந்து அவங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பைலேட்ரல் அது இருக்கணும்னு வேறு இல்லை. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா ஐம் ஜஸ்ட் worrying about influence of major powers like Russia maybe try to impose things, conditions, eventually not now, eventually maybe they would say you cannot deal, you cannot buy certain things from US, and US might say the same because நம்ம தான் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோமே. ஸோ US சொல்லலாம் you cannot supply certain things to Russia அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து சப்ளை பண்ணிங்கன்னா சாங்ஷன் பண்ணுவாங்க, எக்கனாமிக் சாங்ஷன். அண்ட் G7 எக்கனாமிக் சாங்ஷன் வந்து will have very significant impact on our economy. ஏன்னா டைரக்ட் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அது ஒன்று. We have the non-interference and also constructive engagement with this nation. Yeah.
I think that's how we protect the sovereignty of our nation. ஆமாம். The non-interference and also constructive engagement continuously. If in the Mari issue comes as a threat, Malaysia is known on bargaining, negotiation. In that perspective, maybe we can avoid being seen either with US or other superpowers, because at this point, we are with the entire group, whatever you call, to make sure that it doesn't affect us in future. But coming years, we would not know whether we have to come to a position. நீங்க வந்து சூஸ் பண்ணணும் whether A or B. அதுதான் சொல்கிறேன். அங்கதான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஷ்யா அப்புறம் இந்த பாலஸ்தீன் கசா, ஐ மீன் இஸ்ராயல் கசா, அப்புறம் யூஎஸோட ஸ்டாண்ட், இப்போ இந்த யூஎஸோட எலெக்ஷன் பிரசிடென்ஷியல் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாமே ஒரே நரேட்டிவ் பார்க்குற மாதிரி ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ஓர்ஸாக தாவும், இது இன்னும் நல்லாவாது, இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ அங்கே நடுவில் நம்ம எடுக்கிற இன்றைக்கி ஒரு முடிவு வர ஜெனரேஷன், ஐ மீன் த ஃபார்த் கமிங் லீடர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம போயிட்டு இங்கிலத்து நம்ம மாற்றி நம்மளோட ஸ்டாண்ட் பண்ணோமா doesn't show your professionalism in managing the country. But now, of course, the current government decided to apply to be a BRICS partner. ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. பட் மக்களுக்கு ராஃப்லி தரணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த பிரிக்ஸ்னால் என்னங்க பிரிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம பிரச்சனையே உள்ளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இருக்காரு எல்லாம் வெள்ளெல்லாம் ஏறி போய் கிடக்கு, இதில் போய் பிரிக்ஸ் என்னமோ சொல்லியிருக்காரு சைனா கிட்ட அப்படின்னு. பட் அதை ஒரு விளக்கம் கொடுக்க தான் இன்றைக்கி நம்மளோட செஷனில் வந்து பிரிக்ஸ் வந்து ஆக்சுவலி நல்லது, அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா டோன்ட் கெட் கேரிட் அவே வித் வாட் தே வாண்ட். அந்த டிமாண்ட்லாம் வந்து நம்ம என்றைக்குமே நியூட்ரலாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ ஜெனரலி உங்களோட கன்க்ளூஷன் என்னென்னா டாக்டர், இட் இஸ் குட், பிரிக் வந்து குட் ஃபார் மலேசியா. Right. But, okay. Make sure that it is done properly. It doesn't affect our relationship with any other nations. Do it constructively, and also non-interference should be our priority. But doctor, the moment நீங்கள் வந்து when you get closer with China and Russia especially, India வந்து ஓகே ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் இருக்காங்க வச்சுங்களேன். பட் ஆட்டோமேட்டிக்லி ஐ திங்க் அது வந்து என்ன ஒரு இன்டென்ஷன் ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கும் யூஎஸ்க்குன்னா. தட் மீன்ஸ் நம்மளை விட்டு இவங்க வந்து அங்கேயும் க்ளோஸ் ஆக பார்க்குறாங்க. அவங்க கூடயும் ட்ரேட் இஸ் ஓகே, இட்ஸ் சர்வைவல் ஆஃப் த கண்ட்ரி, இட்ஸ் பீப்புள், இட்ஸ் ஓகே. பட் அதர் தென் பியாண்ட் இக்கனாமிக் ரீசன், ஸோ தட் குட் எஃபெக்ட் அஸ் டாக்டர். அது வந்து டெஃபினெட்லி எஃபெக்ட் பண்ணும். இப்பயே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு 300 கம்பெனி, ஒரு 300 கம்பெனிஸை வந்து யூஎஸ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தட் மீன்ஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதில் மலேசியாலேயே ஒரு 2-3 கம்பெனி நம்ம பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கம்பொனன்ட் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புறது, அது மிசாலில் பாய்க்கிற ஒரு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் a kind of threat, it's a warning. So whatever you do now, be careful. ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ரீக்கோட நானும் படிக்கல அந்த அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட், அந்த அலையன்ஸோட அக்ரிமெண்ட் படிக்கல டீட்டெயிலாக. பட் அந்த மாதிரி என்ன இம்போஸ் பண்ணாங்கன்னா, இந்த சர்டன் ஜாமா வந்து கொடுத்தாகணும் in order to be in our coalition. These are the things that பார்த்துட்டா மலேசியா அதில் நடுவில் மாட்டிக்குமா அப்படின்னு தெரில. ஸோ பட் எனியா இன்னைக்கு இப்போ சொன்ன மாதிரி பிரதமர் இன்றைக்கி தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு அந்த ஐடியாவை. அது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு கால சூழ்நிலை மாறும்போது அதுவும் மாறிடலாம். ஸோ let's wait and see. Hope they know what they're doing. That's very important because end of the day கவர்மெண்டோட அரசாங்க தலைவர்கள் வேலை என்னென்னா, இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துகிட்டு நாளைக்கு மாற்றக்கூடாது. நீங்கள் பாருங்கள், நிறையா விஷயங்கள் நம்ம அந்த மாற்றி ஒரு சின்ன உதாரணம், இத்தாம்ஸ் தூன் மாதிர் கொண்டு வந்தார். சம்திங் ரிலேட்டட் டு த நெக்ஸ்ட் டாபிக், த வேர்ல்ட் ரேங்கிங்கை பற்றி. மாதிர் வந்து இத்தாம்ஸ் கொண்டு வந்தார். இங்கிலீஷை வந்து சயின்ஸ் மேத்ஸ்லாம் வந்து இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லாம் வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணுன்னு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹாப்பி, ஆல் த பேரண்ட்ஸ் வர் ஹாப்பி. பிகாஸ் பிள்ளைங்க வந்து இங்கிலீஷில் படிக்க போகுது அந்த சப்ஜெக்டை. நம்ம டுவர்ட்ஸ் டெவலப் கண்ட்ரி போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லீப், ஒரு மாற்றம் வரப்போகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன். பட் சடன்லி ஒரு புது அரசாங்கம் வந்து அதை மாற்றிட்டாங்க.
we don't know why they change. Just to please someone, some group, அவங்க வந்து அந்த education system மாற்றிட்டாங்க. And we already spend almost 10-12 billion அந்த e-times லான்ச் பண்ணுறதுக்கு, இனிஷியேட் பண்ணுறதுக்கு 12 பில்லியன் செலவு பண்ணிட்டோம், டேக்ஸ் பேயர்ஸ் மணியை. இப்போ திருப்பி அதை மாற்றி ரிவர்ஸ் பண்ணி திருப்பி புக்கு அடித்து திருப்பி சிலிபஸை செஞ்சு இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எங்கே தான் இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்றைக்குமே ஒரு அடுத்த ஜெனரேஷனை யோசித்து முடிவு எடுக்கிறது தான் இன்றைக்குள்ள தலைவர்களோட இது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லீடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் 75 வயசுக்கு மேலே உள்ள லீடர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். அவங்க இன்றைக்கி எடுக்கிற முடிவு சரியான முடிவுன்னு சொல்லவும் முடியாது நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டாக்டர், we will talk about world competitiveness ranking by International Institute for Management Development. இதை ஒரு 36 வருஷமாக இந்த ரேங்கிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நம்ம 34வது இடத்துக்கு வந்துட்டோம். 67 கண்ட்ரியில் 34வது இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு 7 இடம் நம்ம போன வாட்டிலேருந்து இந்த வாட்டி விழுந்துட்டோம், நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, ஏஷியா பசிபிக் ரீஜனில் பார்த்திங்கன்னா நம்ம 14 கண்ட்ரீஸில் ஏஷியா பசிபிக் ரீஜனில் 10வது இடத்துக்கு வந்துட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் நம்ம இந்தோனேஷியாவுக்கும் தாய்லாந்துக்கும் கீழே இருக்கும் இந்த ரேங்கிங்கில். ஸோ as usual நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஸ்டானிஷிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் என்னென்னா, சிங்கப்பூர் பிகம் வேர்ல்ட் குளோபல் ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் கண்ட்ரி அப்படின்னு. ரொம்ப காம்படிட்டிவான கண்ட்ரி அண்ட் வெல் மேனேஜ் அண்ட் எக்கனாமிக் எஃபிஷியன்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபேக்டர் இருக்குது. அந்த இதில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட், செகண்ட் சுவிட்சர்லாந்து, தேர்ட் டென்மார்க்கு. ஸோ ஒரு 10 நாடுகள் இருக்குது. அதில் என்னென்னா யூஎஸும் இல்லை. யூஎஸ் வேர்ல்ட் பிகஸ்ட் எக்கனாமி, அபவுட் 26.9 ட்ரில்லியன் எக்கனாமி அவங்களோட பெருசு ஸ்கேலு. பட் அவங்களே அந்த ஃபர்ஸ்ட் 10ல் கூட இல்லை அவங்க. ஸோ வாட் யூ திங்க், இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? No, it goes back how we relate with other index as well. World Competitiveness Index ni பார்த்தீங்கன்னா, yes, we came down 7 and now 34ல இருக்கோம். But ஒரு காலத்தில் we were at 32 before that. There are up and downs. என்னன்னா maybe government have to look at the efficiency of the government itself, economic policy, and also investment policy. All these are observed by the foreign direct investments. When you want to be competitive, definitely there must be something that you offer lah. ஆமா. என்ன நம்ம offer பண்ண முடியும் to the others, so that they would love to come and invest and also look at the friendliness of our system, delivery system as well, to ensure that there's stability politically, economically, and also socially. All these plays a role. Yes, it is not so good for us to come down 7 numbers to 34, but Global Peace Index la பார்த்தீங்கன்னா we are number 10. ஆமாம். அதில் 9 position we came up. So it's like contradicts-ஆ இருக்குது. Global Peace Indexல 10th, but competitive-ல பார்த்தீங்கன்னா we went down to 34. So பட் அதோட இண்டிகேட்டர் வேறல. ஆமாம். பீஸ் இண்டெக்ஸோட இண்டிகேட்டர் வேற, இது இண்டிகேட்டர் வேறல. But if there's no if we can protect with peace, livelihood, well-being, that also attracts the outside people to come and invest lah. So yes, both have different indicators. But ரெண்டோ பார்த்தீங்கன்னா, one we came up, another one we came down. ஆமாம். So there must be something which is imbalance in between. That I think the Prime Minister, although நீ பார்த்தீங்கன்னா Fahmi said that Zafrul have to answer, Miti have to answer on this. The Minister of... பட் நீங்கள் யார் நினைக்கிறீங்க, who should actually be answer, யார் ஆன்சர் பண்ணோம் அதை? பிகாஸ் இன்வால்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா economic performance, government efficiency, business efficiency, infrastructure. So I think this is beyond Miti's Zafrul's portfolio. So who should be answering this about this ranking? Normally, if
come to competitiveness, it has to be Minister of Finance. Right. Ah, That is Prime Minister lah. ah. But then maybe the cabinet have make a decision. Zafrul have to come out with a statement to tell us why, because everyone is asking why. ஆமாம். When we came down to 34, definitely we want answer also how to improve. 2 years ago we improved, so everyone came out and say that we did very well. The unity government is doing very well, and also praising each other. But now we also need an answer why we came down, so that you can improve for the upcoming index next year. I think officially there should be a statement, but maybe we have to relook at the economic policy, the good governance index as well. All these interrelated. நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த we are competitive or not. ப்ராஃப் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ரேங்கிங்கை இட்ஸ் ஆக்சுவலி டு மெஷர் யுவர் ப்ரோக்ரஸ் அண்ட் ஐடென்டிஃபை த ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் நான் அப்படி தான் பார்க்குறேன். தட் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் எனி திங். It is not the end of the world. It doesn't mean that we are totally useless and now we are not performing, we cannot grow, we cannot achieve our GDP, forecasted GDP. There's no such thing. But இந்த ரேங்கிங்கோட நான் பார்க்குறேன் அந்த இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் அவங்களோட அனாலிசிஸ் டுவர்ட்ஸ் எது கொண்டு போகுதுன்னா தீஸ் ஆர் த ஏரியாஸ் தட் யூ நீட் டு இம்ப்ரூவ் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அதை இம்ப்ரூவ் பண்ணோமா டெஃபினெட்லி இட் கிவ்ஸ் யூ அ கிளியர் பாத் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். This is purely on economic development in the index. So Singapore actually நான் பார்க்குறேன் சிங்கப்பூரோட அட்வான்டேஜ் என்னென்ன டாக்டர், ஐ திங்க் தி எஜுகேஷனில் டாக்டர் அவங்க கல்வி அடிப்படை கல்வி they are producing what you call நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறாங்க அங்கே. யூனிவர்சிட்டி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா beside the academic achievement they also emphasize on skills, they emphasize on other skills beside academic மட்டும் இல்லாமல் வேறு ஸ்கில்ஸும் அவங்க எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எப்படி இந்த நாடு வளரணுன்னா அந்த சிந்தனை மாறணும். சிந்தனை மாறத்துக்கு என்ன வேணும்னா சிந்தனை எப்போ மாறணும்னா நல்ல மாணவர்கள் உருவாக்குனா தான் நல்ல எஜுகேஷன் சிஸ்டம், அந்த ஃபவுண்டேஷன் அதுதான். ஸோ அந்த இப்போதைக்கு என்னோட பார்வையில் ஐ திங்க் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரிஃபார்ம் பண்ணுற டைம். இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ரிஃபார்ம் தி எஜுகேஷன் சிஸ்டம். பிகாஸ் நம்ம வந்து இட்ஸ் அ கிளியர் எவிடன்ஸ் தட் நம்ம வந்து நிறையா விஷயத்தில் வந்து விட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஈவன் சிவில் சர்வன்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஐம் நாட் டெல்லிங் தட் தேர் பேட் வீக், பட் அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்க வேலை பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு சின்ன உதாரணம் இதில் வந்து டாக்கிங் அபவுட் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி ஜெனரல் டிக்ளைன் போட்டிருக்காங்க. எப்படி பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி வந்துன்னா எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்க, எம்பிசி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் ஆன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது நாட்டுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஹவு ஃபாஸ்ட் தே கேன் மெட்டீரியலைஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். தட் மீன்ஸ் அதை வந்து நம்ம செய்ய முடியும். தட் மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பில்டிங்கை கட்டி இன்ஃப்ராவை கட்டி வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு அதை பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாதம் வருஷம் ஆகிறதுனால தான் அந்த எஃபிஷியனாக இல்லாத வேலை ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிகாஸ் அங்கே இருக்கிற வேலை செய்கிற சிவில் சர்வன்ட்னால தான். ஸோ அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா அவங்க லெவல் அந்த மாதிரி அந்த கல்ச்சர்லேயே வளர்ந்துட்டாங்க. ஸோ சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர், ரிஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம், ஐ திங்க் இது ரெண்டும் வந்து வெரி வைட்டல் ஃபார் அஸ் டு அச்சீவ் இன் இந்த பேக் 20th place or maybe better than that போகிறதுக்கு இது ரெண்டும் ஒரு முக்கியமான இருக்கும். சிங்கப்பூர் பாருங்கள் 2020 ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அப்புறம் தான் டிக்ளைன், now they back to number 1. அண்ட் அவரோட முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ரேங்கிங் வந்தது அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் தான் பெரிய இது. அவங்க சிஸ்டமேட்டிக்கான சிஸ்டமு, எஃபிஷியனான சிஸ்டமு, கவர்மெண்ட் சிஸ்டம், டிரான்ஸ்பேரண்ட், இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்டர் இது பண்ணுறதுக்கு. ஸோ அது என்னோட கருத்து. ஐ திங்க் யூ வில் அக்ரி வித் மீ டாக்டர். Yeah, definitely, because education plays a very important role. Beside looking at the hardware, we must also look at the software. Hardware is physical, right? Buildings, the infra, the facilities. But internally, how do you build sense of belonging with competitiveness, accountability, transparency, the CAT இருக்குல்ல policy. அது நினைக்கிறேன் பாய்க்கிறாங்களா இப்போ? சிஐடி பாய்க்கிறாங்களா இப்போ? பாய்க்கிறாங்களா எனக்கு தெரியல. அப்படி தானே சொல்லியிருக்கார் பிரதமர், தாத்தா குலோல எம்பாய்.
maybe this is a transition towards that. We have to see a better result soon, so that we are not lagging behind the other country, especially Singapore. Normally நம்ம வந்து சிங்கப்பூர் தான் கம்பேர் பண்ணுவோம். ஆமாம். And we are also looking at Thailand, Vietnam, and also Indonesia, which is progressing better than Malaysia. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா we were ahead of the others ஆமாம். regionally. But now, as though we have to learn. பட் do you think டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம நாட்டிலேருந்து இப்போ இந்தோனேஷியாவில் வேலை தேடி வேலை செய்கிற அளவுக்கு வருமா? அந்த அளவுக்கு வரக்கூடாது. ஒரு ரியாலிட்டி பேசுவோம், வரக்கூடாது. நம்ம ரியாலிட்டி பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் ப்ரோக்ரஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்புறம் நுசாந்தரா திறந்தோட அந்த எக்கனாமி வந்து வில் க்ரோ, ஏன்னோ அப்போ சபா சரவாக்கிலேருந்து போய் நுசாந்தராவில் வேலை செய்கிற சூழ்நிலை வரும். சரி, மலேசியாவில் தானே. ஸோ களிமந்தான் பக்கத்தில் தானே, அதான் பக்கத்தில் கனெக்டட் லைனில் தான் கனெக்டட். ஸோ ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா டாக்டர், சிங்கப்பூர் வந்து ஒரு நல்ல மாடலாக இருக்கும் மலேசியாவுக்கு. உண்மையில் இப்போ ஸ்டடி பண்ணி இப்போ ரீசன்ட்லி அவங்க பிஎம் வந்தாங்க. ஐ பிலீவ் பிஎம் லாரன்ஸுக்கும் டத்து ஸ்ரீ அன்வருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஐ மீன் லைக் அவர் ஆஃப்கோர்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் கேட்டார், பிகம் அ வெரி கான்ட்ரவர்சி திங், யூனோ. வை டி நோ ஐ வாண்ட் ஹையர் வெட்ரன்ஸ், யூனோ, வை யூ வாண்ட் டு பிரிங் டீச்சர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், அதெல்லாம் வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷனில் வந்ததாக இருந்திருக்கலாம். பட் ஐ திங்க் அதோட மோர் இம்பார்ட்டன்ட் பர்டினன்ட் வந்து ஐ திங்க் on how to improve the productivity of workers, you know, and also culture, governance culture, எப்படி எஃபிஷியனாக இது பண்ணுறது. நான் இதில் வெக்கப்பட ஒன்றுமே இல்லை. நம்மள்ட்ட ஒன்று இல்லாதது நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கிறதுல வந்து ஐ திங்க் அதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தவறு இல்லை. ஸோ ஏன்னா முந்தி ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து எஃபிஷியனாக இருந்தோம் அண்ட் நிறையா ப்ரோக்ரஸ் இருந்துச்சு. நான் காலகட்டங்கள் மாற நிறைய ஃபேக்டர்ஸ் பொலிட்டிக்கல் இதெல்லாம் மாற நம்மளுக்கு கொஞ்சம் அதில் விட்டு போயிடுச்சு. ஸோ இட்ஸ் நத்திங் ராங் டு சீக் அண்ட் ஹெல்ப் ஃப்ரம் அவர் நெய்பர். வை நாட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ், ஹவு யூ டூ திஸ், யூனோ. அந்த மாதிரி செய்கிற தப்பே இல்லை டாக்டர். நத்திங் ராங். இட்ஸ் குட் ஃபார் அந்த ஈகோ விட்டுட்டு அதை போய் அப்ரோச் பண்ணுமா. ஐ திங்க் நம்ம வந்து நிறைய விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கப்பூர் பாருங்கள் டாக்டர், ஒரு சின்ன கண்ட்ரி. பட் லுக் அட் how they progressed. I mean, இன்றைக்கி உலகத்தில் காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் வந்து ஆஃப்கோர்ஸ் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரேங்கிங்கில் வந்து வேர்ல்டு குளோபலி 67 கண்ட்ரியில் டாப் கண்ட்ரியில் இருக்காங்க. ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரி கூட அவங்கள இது பண்ண முடியலையே. ஸோ அந்த அடிப்படையில் ஐ திங்க் we have a lot of things to learn from Singapore, and that's my take on this lah, doctor. So anything else, doctor, to add? Yeah, we are fine. We have covered both BRICS and also World Competitiveness Okay. Index. Hopefully, we'll have more other issues to discuss next week. டாக்டர், இந்த போன வாரம் நம்ம வந்து நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி பேசணும், வேலையேற்றத்தை பற்றி பேசணும். இன்றைக்கி வந்து we talk about policy direction of the country. நெக்ஸ்ட் வந்து ஒரு அரசியல்வாதியை வர வைப்போம். ஒரு பொலிட்டிஷியனை வர வச்சு அவர்கிட்ட கேட்போம், அவர் என்ன செய்ய போகிறாங்க, அந்த கட்சி எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, எப்படி அதை வந்து சமுதாயம் வந்து எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் அது வந்து ஒரு கேஸாக வச்சுக்கோ, ஒரு கெஸ்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு அடுத்த வாட்டி அதை சொல்லி. டாக்டர் என்ன இருக்கா சொல்கிறது நீங்கள்? அவ்வளோதான் அதை சொல்லி நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு. இந்த எபிசோட் 28 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஒன்று பிரேக், ஒன்று வந்து வேர்ல்ட் காம்படிட்டிவ் ரேங்கிங்கை பற்றி. நன்றி, வணக்கம்.